வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அட கையை கொடுங்களேன் சார். கையை கொடுங்க சார். சரி சரி சார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாயில ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட இங்க வரான். அவன் பர்டிகுலரா உங்க பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணணும்னு ஆசைப்படுறான். பாக்கியம் பாக்கியம். யாரை கூப்பிட்டீங்க? உங்க ஃப்ரெண்டு இங்க அக்கவுண்ட் ஓபன் பண்றது என்னோட பாக்கியம் சொல்ல வந்தேன். ஓ, அப்புறம் உங்க பேங்கோட பாதுகாப்பு பெட்டக வசதிகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இப்படி அசிங்கமா கேட்டீங்க சார்? என் பொண்ணு இன்னும் பெரியவளால. அப்படியா? உங்க வீட்டு அட்ரஸ் 199 வெள்ளாள ஸ்ட்ரீட். சும்மாரியா? சரி. நான் ஏதோ சொல்ல வரேன், நீ ஏதோ சைட் ட்ராக் பண்ணி அடிச்சிட்டு போறியா? சாச்சா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணு இன்னும் பெரியவளால. அவ பெரியவளான அப்புறம் கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போற வரைக்கும் பாதுகாப்பா என் கூட இருக்காதுன்னு இந்த பேங்க்ல தான் நைட் நான் விட்டுட்டு போறேன். அப்போ ஒரு பாதுகாப்பு. அசத்திட்டல். அப்புறம் சொல்லுங்க சார். உங்க ஃப்ரெண்டு ஏதோ துபாயில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்றீங்களா? அங்க அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அத நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. என்ன நம்புங்க சார் நீங்க? அப்ப சரி. அது எனக்கே தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டா உங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்காரு. ஆமா. சரி, அதை விடுங்க. உங்க ஃப்ரெண்ட் இங்க என்ன பிசினஸ் பண்ண போறாரு? என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ்? என்ன பிசினஸ்? என்ன விளையாடுறியா? கிண்டல் பண்றியா? என்ன பிசினஸ்? வாட் பிசினஸ்? ஆயில் பிசினஸ். என்ன பிசினஸ்? சரி. நான் மறுபடியும் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பாதுகாப்பு பெட்டக வசதிகளை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் மறுபடியும் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றேன், இவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு எந்த பேங்க்லயும் கிடைக்காது. ஏன் நேரா நீங்க வாங்க, நான் எல்லாம் கொண்டு ஆயிஷா கொண்டு காமிச்சறேன். எது எப்படி தர. அதுக்காக தான் வந்திருக்கேன். வாங்க. இன்ஸ்பெக்டர் சௌத்ரி. எஸ் சார். உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, என்னாச்சு? சார், ஒரு நாள் ராத்திரி மோட்டர் பைக் எடுத்து போயிட்டே இருந்தேன் சார். இந்த பக்கம் ஒரு லைட், அந்த பக்கம் ஒரு லைட் வந்துச்சு சார். 2 மோட்டர் பைக் வரதான்னு நடுவுல போனேன் சார். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தது லாரின்னு. ஷட் அப். எந்த காரியத்தை ஒழுங்கா செய்றீங்களா நீங்க? வித்தியாசமா செய்வேனே சார். எங்க செஞ்சீங்க? ஒருத்தன் கருப்பு பணம் வச்சிருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவரை பிடிங்கன்னு சொன்ன. என்னையா பண்ணீங்க? போனேன் சார். பொட்டியை திறந்து பார்த்தேன். சாதாரணமா பார்க்கல, பூத கண்ணாடி வச்சு பார்த்தேன். எல்லாமே ரிசர்வ் பேங்க் அடிச்ச நோட்டு. ஒரு நோட்டு கூட கருப்பு இல்ல. கருப்பு கலருக்கு மத்ததுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஷட் அப். வேற வழுக்குது. மிஸ்டர் சௌத்ரி, இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்கா நான் உங்ககிட்ட வந்தேன். இன்னைக்கு எஸ்பி ஆயிட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது? என் ட்ரைனிங் பெஸ்ட்னு தெரியுது. கிழிச்சிங்க. 25 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. ஒரு டிஎஸ்பி ப்ரமோஷன் வாங்குறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு? துப்பு கிடைக்கலையே சார். கொடுங்க சார். நானா வேண்டாங்கிறேன். குடுக்கறையா? கண்டிப்பா குடுக்கறேன். உருப்படியா ஒரு கேஸ் பிடிச்சு கொண்டு வா பாப்போம். போன காரியம் என்னாச்சு? ஒரு பேங்க் ஆஃப் ராமசாமின்னு ஒரு பேங்க் போனேன். வரவேற்பா நல்லா தான் இருந்தது. ஆனா பார்ட்டி சொதப்பல். அது விடுறா. நான் பேங்க் ஆஃப் குப்புசாமி போனேன். அருமையா இருக்கு. பேங்க் மேனேஜர் உன்னா நம்பர் எழுச்சிவாங்க. நம்ம எலிஜோசியக்காரன் சொல்லிட்டு போனானே, கூண்டுக்குள்ள இருக்க எலிய வீட்டுக்குள்ள விட்டா பெட்டகத்துல உள்ள பணம் புறா வெளில வந்தோம். அதே மாதிரி நம்ம பொடியனை ஒரு டிவி பெட்டிக்குள்ள வச்சு மூடி அத பேங்க்குள்ள கொண்டு போய் சேர்த்துடுறோம். நீ வேற ஏற்கனவே துபாயில இருந்து வரதா நான் சொல்லியிருக்கேன். துபாயில இருந்து ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, தங்க இடம் இல்ல, இந்த பெட்டி இங்கே இருக்கட்டும், காலைல வந்து எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம். இதுக்குள்ள நம்ம பொடிய நைட்டா கப்புனி எல்லா பணத்தையும் உள்ள வச்சிடறோம். நம்ம காலைல போய் எடுத்து வந்துடலாம். எப்படி ஐடியா? மட்டும் சக்சஸ் ஆயிருச்சு. யோகம், ராஜயோகம் தான். நீங்க எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை அமைச்சு தரலைன்னா நான் கண்ணி அஸ்திரியா போயிடுவேன். கேஸ் பிடிங்க சௌத்ரி. டிஎஸ்பி ப்ரமோஷன் கொடுக்கறேன். சார், ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில இருந்து வர்றான்னு சொன்னேனோ இல்லையோ? ஆமா. வந்து 10 வந்தாச்சா? எங்க வர? 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாரா ஏறி இறங்கிட்டு இருக்கா, இடம் கிடைக்காம. அதான். என்னதான் அதனால பேங்க்ல எல்லாம் தங்க வைக்க முடியுமா? என்ன தங்க வைக்கிறீங்களான்னு கேட்டேனா? அக்கவுண்ட் இன்னைக்கு ஓபன் பண்ண முடியாது, நாளைக்கு ஓபன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். இந்த டிவி ஒண்ணு என் கையில கொடுத்தாலும் கொடுத்தான், நான் இதை தூக்கிட்டு ரோடா அலைஞ்சுட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு அலையணும்? பேசாம உங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? வீடா இருந்தா வச்சுக்கலாம், ஆனா மொத்த ரூம் சைஸே இவ்வளவுதான். அதுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது? அப்ப போர்ட்டபிள் டிவி தான் உங்க ரூமுக்கு. சரியா சொல்ல. ஆமா, இது என்ன இவ்வளவு பெரிய பெட்டி? உள்ள 2 டிவி இருக்குதா? ஒரே டிவி தான், 100 இன்ச் ஆக்கும். பேசாம இந்த டிவி இங்கே இருக்கட்டும். சார், என்ன சார் இது? பேங்க்ல போய் டிவி எல்லாம் வச்சுக்கிறேன்னு சொல்றல. ஏன் இருக்கக்கூடாது சார்? ஏன் சார், எங்க கிட்ட நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க. இந்த டிவி இருக்கிறது என்ன பெரிய சமாச்சாரம்? எங்களால உங்களுக்கு பிரச்சனை வேணாம். இந்த டிவி இங்கே இருக்கட்டும். பரவாயில்ல சார், நான் எடுத்து ரோடோட சுத்துறேன் சார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க ரொம்ப பிடிக்காத பிடிக்கிறீங்க. ஐயோ, உங்களுக்கு இருந்தா ரொம்ப அன்பு. தங்கமான மனுஷன் சார். ஒரு கரும்பீடி கிடைக்குமா? பீடியா? என்ன சிகரெட் இது? நான் கேட்டது லண்டன் கரும்பீடியாக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 lakhs எங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. ஆமா. சோ யூ ஷுட் கோ த்ரூ அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இத படிச்சு பாருங்க முதல்ல. என்ன சொன்ன? படிக்கணுமா? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
படிக்க தெரியாதா? பிரெஞ்சிலே படிச்சுட்டோம்னா இங்கிலீஷ் வர்றதில்ல, அதுதான். ஆமா ஆமா, பிரெஞ்சு வேற இங்கிலீஷ் வேற. நான் சொன்னேன் போங்க. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்தா, நீங்க 5 lakhs இப்போ டெபாசிட் பண்றீங்க. ஆமா. ஒரு தம் தானே பிடிச்சேன், அதுக்குள்ள சிகரெட் பாதியா போச்சே. என்னவோ சிகரெட் ரொம்ப மோசம் போங்க. இந்த லட்சத்துல பாக்கெட்டுக்கு ₹1 ஏத்தி விட்டேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எங்க பேங்க்ல பாதுகாப்பு வசதி எல்லாம் அதிகம். ஆமா, அதுல என்ன போன் நம்பர் என்ன சார்? 864696. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சார், எக்ஸ்கியூஸ் மீ, எப்ப பாரு உங்க முகம் தும்புறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருக்கீங்க. நான் எங்க சார் ரெடி ஆறேன்? எல்லாம் அவன் செயல். மேலே இருக்கவன் செயல். ஓ, மேல இருக்க குடுத்தனக்காரன் சொல்றீங்களா? இல்ல, எங்க அப்பன் முருகனை சொன்னேன். ஆனாலும் அபார தேவபக்தி உங்களுக்கு. முதல்ல காபி சாப்பிடுங்க. நீங்க முதல்ல காபி சாப்பிடுங்க. ஏன்னா இங்க சாதாரண ஆறுன காபி தான் வைப்பான். தெரியுதே தான். நான் கொஞ்சம் காரண காபி சாப்பிட்டு என் பொண்டாட்டி கூட என்ன தகச்சுட்டேன்? இப்பதானே காப்பியை குடிச்சிட்டு கீழே வச்சேன். வர வர உங்களுக்கு ஞாபகம் வருது, ஜாஸ்தி ஆயிட்டோ, வயசாயிட்டோ. பாயிண்ட்ல கை விஷயம் நீங்க. அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சுடுத்தோ. வந்த வேலை முடிஞ்சுதா? 5 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ண இந்த பேங்க்ல, அதான் வந்த வேலை. சரியா சொன்னேன், சரியா சொன்னேன். அப்ப நான் வரட்டுமா? டிவி நைட்ல திறந்து வெடிச்சிடும். சத்து இந்த கேஸ் முடிச்ச உடனே நான் டிஎஸ்பி ஆயிருவேன். ஆமா, குயிக், நீங்க போய் முன்னால ஏறிக்கிறீங்க. ஏறதுக்கு முந்தைய ஜீப் எடுத்துட்டிய, நீ சரியான ஆளா இருக்கிய. தூக்கி விடியா. அங்க பிடிக்காத. ஏன் சார்? கட்டி இருக்கு. எனக்கு இருக்க இடத்துல உங்களுக்கு இருக்கு, பாக்குறீங்களா? அது என்ன தாஜ்மஹாலா பாக்குறதுக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போய் காட்டியா? தூக்கி விடுங்க. ஓ, நான் முன்னால ஏறணும். நான் எஸ்ஐ இல்ல, நீங்க கான்ஸ்டபிள். முன்னால ஏறுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க உட்காரு. பரவாயில்ல சார். சரி, அப்ப நில்லுங்க. துபாய்க்காரங்க நேத்து வந்தாங்கல்ல சார், அவங்க பென்ஸ் கார் டிரைவர்னா, இவர் கிளீனர். ஏதோ பெட்டி வச்சுட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். அவங்க ஏதோ அக்கௌண்ட் ஓபன் பண்றதா சொன்னாங்களே. அப்படியா? வருவாங்க சார், அக்கௌண்ட் ஓபன் பண்ண வருவாங்க. சரி, முதல்ல பொட்டி ஓபன் பண்ணிட்டு அப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இருப்பாங்க போல இருக்கு. ஆமா சார், ஆமா. சரி, எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். அம்மா தாயே பிச்சை போடுங்க. அம்மா தாயே, அம்மா பிச்சை போடுங்க. அம்மா, ஐயோ ஐயா, பிச்சை போட்டு போங்க ஐயா. ஏயா, இங்க என்ன எழுதி இருக்கு? எனக்கு படிக்க தெரியாதுங்க. இனிமே உனக்கு படிப்பு வேற சொல்லி கொடுப்பாங்களா? இங்கு பிச்சை எடுக்க கூடாதுன்னு எழுதி இருக்குல்ல. நாட் மை ஃபால்ட். இங்கிலீஷ் பேசுற, அப்புறம் படிக்கலன்னு சொன்னீங்க. நான் தமிழ் படிக்கலையா, இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். போயா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து இங்கிலீஷ் பேசினா அப்புறம் நமக்கே புரியாது. நான் இருக்க இந்த ஏரியாவுல திருட்டு நடந்துருமா இல்ல திருடத்தான் விட்டுருவானா? விடமாட்டேன். நான் யாரு? வேற அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், ரவுண்ட் அப். வெரி குட். யோ, பேங்க ரவுண்ட் அப் பண்ணுங்கன்னா என்ன ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா. அபௌட் சார், நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? தப்பு பண்ணிட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொண்டு வந்த சாமான இங்க வச்சுட்டு போறீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பொருள் காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுப்பீங்க. அப்புறம் நாங்க ஜீப் எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு லோன்னு அலையணும். இதுல பெட்ரோல் செலவு வேற. அது சரி, இதுக்குள்ள இருக்குது என்ன? டிவி சார். டிவி? என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. பேங்க்ல டிவி வாங்க லோன் தான் கொடுப்பாங்க, இப்ப டிவியே கொடுக்குறாங்களா? நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? நான் பயங்கரமான ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க நிக்கிறேன். என்கிட்ட இருந்து குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது, நீங்க போகலாம். குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது, நீங்க போகலாம். பாத்தீங்களா, திருப்பி ஒரு தப்பு பண்றீங்களே. கொண்டு வந்த சாமான வச்சுட்டு போறீங்களே, இது நியாயமா? எடுத்துட்டு போங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதை தூக்க முடியாதுன்னா ஐ வில் ஹெல்ப் யூ. யூ டோன்ட் வரி. என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க. போலீஸ்காரர்கள் மக்களுடைய நண்பன், இப்ப நான் உங்களுக்கு நண்பன். என்னது ஒன்றால் கணக்கு நடக்குது? நன்றியை மறந்துடாதீங்க.
இந்த கேஸ பிடிக்க போறேன். நான் டிஎஸ்பி ஆக போறேன். இன்னைக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்றதா இருந்தோம். இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளைக்கு தசமி, நாளைக்கு ஓபன் பண்ணுங்க. நானும் அதே தான் சொல்றேன். என் ஃப்ரெண்டுக்கு ரூம் கிடைச்சிருச்சு. அதான் அந்த பெட்டி எடுத்துன்னு போயிடுவா. டிரைவர் வந்து பொட்டி எடுத்து போனானே. டிரைவரா? என்ன மேனேஜர்? பேங்க் ஆஃப் குப்புசாமி, திவாலா நகர் பிரான்ச் மேனேஜர். அது எங்களுக்கு தெரியும். போய. இந்த நேரம் உன் பேங்க் கொள்ள போயிருக்கணுமே. இல்லையே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எப்படி சார் தெரியும்? ஒட்டி கேட்டனே. எங்க? கண்மணி பூங்காவுல. நான் யாரு? சாதாரண இன்ஸ்பெக்டரா? பயங்கரமான இன்ஸ்பெக்டர். பொட்டிக்குள்ள ஒரு ஆளை வச்சு அதை உங்க பேங்க்ல வச்சு பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறதா திட்டம் போட்டாங்க. இந்த நேரம் பொட்டி எடுத்துட்டு போக ஆள் வந்திருக்கணுமே. வந்தாச்சே. எங்க? தோ. நீங்களா? How are you? ஃபைன் ஃபைன் ஃபைன். அட பாருங்க. உட்காருங்க. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். Arrest him. நான் டிஎஸ்பி. நான் டிஎஸ்பி. வெற்றி அடைஞ்சாச்சு. அம்மி மிதித்து அருந்ததி காலில் காயம். கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் தங்கம் சிக்கியது. கிரவுன் டிவி. இன்ஸ்பெக்டர் சௌத்ரி டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்றார். ஹாய் அண்ணே. பேங்க் கொள்ளையில் ராஜா ராமு கைது. ராஜா 2 நாள் பிக்னிக் போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. டிஎஸ்பி சௌத்ரி. எஸ் சார். பேங்க் கொள்ளையில ராஜாவை ராமுவை அரெஸ்ட் பண்ணீங்க. டிஎஸ்பி ஆயிட்டீங்க. காணாம போன அந்த பணம் என்னாச்சு? சத்தியமா நான் எடுக்கல சார். அது எனக்கும் தெரியும் சார். அப்புறம் ஏன் சார் கேக்குறீங்க? ஷட் அப். எஸ் சார். அவங்க 2 பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வரவழைங்க. சார், இந்த கேஸ பொறுத்த வரையும் யூ டோன்ட் வரி. நான் பாத்துக்கிறேன் சார். இப்ப நேரா ஸ்டேஷனுக்கு தான் போறேன். போய் அவங்க என்ன பண்றேன் பாருங்க சார். எஸ் சார். இது சுத்திருச்சு சார். சின்ன பிள்ளையிலே படிக்காம போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சுன்னு இப்ப தாண்டா புரியுது. ஏண்டா இந்த கம்பிய கூட என்ன தெரியலடா. இவ்வளவுதானா? 1 4 6 8. 8 வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா போச்சு. ஏன் அன்னைக்கு தான் பிறந்தியா? சீ மடையா, அன்னைக்கு தான் நம்ம பிடிபட்டோம். அப்படியா? மேல சொல்லு. கதை கேக்குறியா என்ன? கஷ்டப்பட்டு திட்டம் போட்டது நாம, ஆனா அனுபவிக்கிறது எவனோ. எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் ஒரு புலியையே தடவை கொடுக்கலாம். ஆனா ஏன் இந்த எலிய தடவை கொடுக்கறேன் தெரியுமா? அதுல ஒரு தத்துவமே இருக்குடா. இந்த கத்திரி குபேரன் கச்சிதமா காரியத்தை முடிப்பான். அன்னைக்கு மட்டும் அந்த எலிய வச்சு அவனுங்க பிளான் பண்ணலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்தே இருக்க முடியாது. புல்ல வெட்டிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு ஃபுல் அடிக்கிறதுக்கு காரணமே இந்த யோகி தான். தோட்டத்துல நீ சின்ன வாட்டம், நான் போட்டது தூள் திட்டம். அதனால நாம இருக்கிறத உச்ச காட்டும். சரியா சொன்ன. எப்படியோ டார்லிங்க, நான் எதிர்பார்த்த வாழ்க்கைய நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்க. வாராதா வா. எங்க அவர் எப்படி இருக்காரு? அவர் உடம்புக்கு ஒண்ணு இல்லையே. குத்துக்கல்லு மாதிரி நான் நின்னுகிட்டு இருக்கேன். அவனை பத்தி கவலைப்படுறியா? இல்ல, அவர் வியாதிஸ்தராச்சே, அதான். ஆமா ஆமா ஆமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. வாங்க வாங்க, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ராஜா மாதிரி கஷ்டப்படுறான், இருந்தாலும் நான் இருக்கிறதுனால அப்படியே. ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? செப்புங்க. எங்க அண்ணன் டிஎஸ்பி ஆயிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். போட்டேன்னா நம்மள உள்ள தள்ளிட்டு தாண்டா அவங்க என்ன டிஎஸ்பி ஆனாரு. சின்ன சின்ன திருட்டா பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப பேங்க் கொள்ள அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்களே. எனக்காகவா செஞ்ச? எல்லாம் இவனுக்காக தான் செஞ்சேன். வாராதா, கிட்ட வா. ஓ இதயத்து மேல சத்தியமா சொல்றேன். இதே அங்க இல்லப்பா. ஓ இதயத்துக்கு 4 இன்ச்சு மேல கை வச்சு சொல்றேன். சத்தியமா நாங்க கொள்ளையடிக்கல. திட்டம் போட்டது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா உங்க அண்ணன் ஒட்டு கேட்ட மாதிரி எவனோ ஒட்டு கேட்டு இருந்தா அடிச்சிட்டான். இல்லடா? ஆமாங்க. அப்படியா?